ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி ஒரு புது கதை தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உடனுக்குடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதை என்னட்டு பார்க்கலாம். நான் என் பேர் பார்த்தீங்கன்னா சைலஜா. நான் ஒரு தனியார் ஒரு மருந்து கடையில் வேலை பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு பார்த்தீங்கன்னு வச்சுக்கோங்க 2 பிள்ளைங்க. ஹஸ்பண்ட் சரி கிடையாது. அவர் எப்போ பார்த்தாலும் குடிச்சிட்டு ஒழுங்காக வீட்டுக்கு எதுவுமே பணம் கொடுக்குறதில்ல, எதுவுமே இது பண்ணுறதில்ல. அப்படி தான் அவரோட ஒரு இது போயிட்டு இருந்துச்சு. இருந்தாலும் நம்ம பிள்ளைங்கள பார்க்கணுங்கிற ஒரு காரணத்துக்காக நான் வேலைக்கு போயிட்டு இருந்தேன். ஓரளவு மெடிக்கல் ரிலேட்டடாக படிச்சிருந்தேன். அதை வச்சு சரி நம்ம வேலைக்கு போகலாம், நம்ம பிள்ளைங்கள பார்த்துக்கணும் அப்படிங்கிற மாதிரி நான் பார்த்துக்க ஆரம்பித்தேன். பார்த்துக்க ஆரம்பித்ததுக்கப்புறம் எனக்கு ஒரு விஷயம் தோண ஆரம்பிச்சிச்சு. எதாக இருந்தாலும் நம்ம செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிற விஷயத்த நம்ம என்றைக்குமே ஒரு மனசுக்குள்ளே வச்சுக்கிட்டு நம்ம இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. ஏன்னா அந்த நேரத்துக்கு நம்மளுக்கு அது சரியாக இருக்குது இல்லை அப்படிங்கிறத தாண்டி நம்மளுக்கு எதையுமே நம்ம ஒரு மனசார ஒரு விஷயத்த பண்ணுறோம் அப்படிங்கிறத தான் நம்ம என்றைக்குமே இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சோன்னா, சரி அதையே நம்ம பார்த்துக்கலாம், பார்த்துக்கிட்டு நம்ம இது பண்ணலாம் அப்படிங்கிற மாதிரி தான் நான் இருந்துகிட்டு இருந்தேன். எனக்கு அப்போ ஒரு விஷயம் என்னென்னா, எங்கள் வீட்டில் சேர்ந்தவங்க யாரும் உதவி பண்ணுறதுக்கு எனக்கு யாருமே உறுதுணையாக இல்லை. ஆனால் ஏதாச்சும் குறை சொல்கிறது, பிள்ளைங்க சரியாக படிக்காதப்போ எங்கள் அத்தையெல்லாம் அப்பன் தான் இப்படி இருக்கிறான், இவனும் இப்படி இருக்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ஏதாவது இது பண்ணுறது, குறை சொல்கிறது, இந்த மாதிரி தான் இது பண்ணிகிட்டு இருந்தோன்னா, அப்போ தான் எனக்கு தோணுச்சு, இந்த மாதிரி விஷயத்துக்கு எதையுமே நம்ம யாரையும் நம்ம குறை சொல்கிறது மாதிரி நம்ம வாழ்க்கையில் இது பண்ணக்கூடாது. சொல்கிறதுனால என்ன ஆகிட போகுது, நம்மளுக்கு எதுவுமே மாறிட போகிறது கிடையாது. இருந்தாலும் நம்ம அந்த நேரத்தில் அதுக்கான இதை நம்ம கொஞ்சம் மாறுதலாக ஒரு விஷயத்தை எடுத்துக்கிட்டு போகணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோண ஆரம்பிச்சிச்சு. அதனால் நான் அதையும் இதையும் போட்டு நம்ம எதுக்கும் இது பண்ணிக்கிட்டு இருக்கக்கூடாது. நம்மளால் முடிஞ்ச விஷயத்த நம்ம பார்த்துக்கணும், செய்யணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். அதனால் அவங்கக்கிட்ட இவங்கக்கிட்டலாம் நம்ம சொல்லி இன்னும் ஆக போகுது, யாருக்கிட்டையும் எதுவும் சொல்லி ஒரு விஷயமும் மாற போகிறதில்ல. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம பார்த்துக்கணும், செய்யணும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்ததுனால, நான் யாரையும் இனிமேல் நம்ம ஒரு குறை சொல்கிறதோ, பண்ணுறதோ, செய்கிறதோ வச்சுக்கக்கூடாது. ஏன்னா குறை சொல்கிறவங்க சொல்லிட்டு தான் இருப்பாங்க. அதுக்காக அவங்கள நம்ம மாற்ற முடியாது அப்படின்னு சொல்லிட்டு நான் வேலை பார்க்குறபடி பார்த்துக்கிட்டு இருந்தேன். எனக்கு 9,000 நான் சம்பளம் வாங்கிட்டு இருந்தேன். அப்புறம் கொஞ்சம் நான் வேலை பார்க்குறது கொஞ்சம் நல்லா டைமுக்கு வர்றது போகிறதுனால ஒரு நாளைக்கு இவ்வளோது அப்படின்னு சொல்லிட்டு கொஞ்சம் பேட்டாலாம் கொடுத்தாங்க. அதுக்கப்புறம் மறு வருஷமே எனக்கு ஒரு 1000 சம்பளம் மாதம் ஏற்றுனாங்க. 10,000 வாங்கிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வீடு சொந்த வீடுங்கிறதுனால எனக்கு அந்த அளவுக்கு இல்லை. பிள்ளைங்கள ஓரளவு நார்மலான ஸ்கூலில் தான் படிக்க வச்சேன். ஓரளவு அதுலேயுமே நான் மாதம் ஒரு 5,000 அப்படி மிச்சம் பண்ணி ஓரளவு என் பெரிய பையன் பேரில் போட்டுக்கிட்டு இருந்தேன். ஏன்னா அவனுக்கு ஒரு படிப்புக்கு கண்டிப்பாக உதவும். இப்போதைக்கு ஒரு காலேஜ் சேர்க்குறதா இருக்கட்டும், எதுக்காவது அவனுக்கு ஒரு வெளிநாடு போகிறதுக்கோ எதுக்கோ ஒரு சேவிங்ஸ் உதவும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதை நம்ம என்றைக்குமே ஒரு சேவிங்ஸை நம்ம கரெக்டான வேலையில் நம்ம யூஸ் பண்ணோம்னா தான் நம்மளுக்கு ஒரு இதான ஒரு விஷயங்கிறது கிடைக்கும். அப்படி இல்லாதப்போ நம்மளுக்கு நிறைய விஷயங்கள் கொஞ்சம் இதாக தான் இருக்கும், குழப்பமாகவும் இருக்கும். அதே நேரத்தில் நம்மளுக்கு அந்த நேரத்தில் கிடைக்கிறதுக்கான இதுங்கிறது கொஞ்சம் இதான ஒரு விஷயமா தான் இருக்கும் அப்படிங்கிற மாதிரி தான் எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. அதனால நான் என்ன முடிவு பண்ணேன்னா, நமக்கு ஒரு விஷயம் கிடைக்குதுங்கிறத தாண்டி நம்ம அதை எந்த மாதிரி ஒரு சூழ்நிலையில் பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நம்ம யோசிச்சு பார்க்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு தோணிகிட்டு இருந்துச்சு. சரி, ஓகே, நம்மளுக்கு முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை நம்ம ஒரு கரெக்டான வேலை நம்ம இது பண்ணி பயன்படுத்திக்கிறதுக்கான இதுங்கிறது வேணும் அப்படிங்கிற மாதிரி நான் யோசிச்சுக்கிட்டு இருந்தேன். ஆனால் அந்த நேரத்துக்கு அது நம்மளுக்கு